இந்த வகையில் மதிமுகவுடைய உயர்நிலை உறுப்பினர் அந்தரிதாஸ் நம்முடைய இணைப்பில் இருக்கார். சார், நீங்கள் தொடர்ந்து பம்பரம் சின்னம் வேணும் அப்படின்னு நீங்கள் நீதிமன்றத்தையும் நானீங்க, இந்திய தேர்தல் ஆணையத்தையும் நானீங்க, ஆனால் உங்களுக்கு ஒதுக்கீடு செய்ய முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் உங்களுடைய பார்வை என்ன சார்? அது உச்ச நீதிமன்றம் அரசியல் சாசனத்தால் உருவாக்கப்பட்ட சுயசார்பு அமைப்புகள் எல்லாம் பொலிட்டிக்கல் டூலாக பயன்படுத்தக்கூடாது என்பதை தெளிவாக சொல்லி இருக்கிறது. ஆனால் அரசியல் சாசனத்தால் உருவாக்கப்பட்ட எலெக்ஷன் கமிஷன் என்கின்ற தேர்தல் ஆணையம் தன்னுடைய சுயசார்பு சுயத்தை இழந்து கொண்டிருக்கிறதா, 10 ஆண்டு காலமாக தனியார் மயமாக்கி கொண்டிருக்கிறதா, அல்லது பிஜேபியினுடைய ஒரு விரிவாக்க கிளையாக மாறிக்கொண்டிருக்கிறதா என்கின்ற எண்ணம் ஏறக்குறைய எல்லா இயக்கங்களுக்கும் வந்திருக்கிறது. சமாஜ்வாடி கட்சிக்கும் டிடிபிக்கும் சைக்கிளை ஒதுக்கிவிட்டு இங்கே தமிழ் மாநில காங்கிரசுக்கு மாத்திரம் சைக்கிளை ஒதுக்குகிறார்கள். ஆனால் கரும்பு சின்னம் அங்கே இருக்கிறது என்பதற்காக இங்கே ஒதுக்க மறுக்கிறார்கள். ஒரே ஒரு இடத்திலே ஆர்கே நகரிலே மாத்திரம் குக்கர் சின்னத்தில் என்ற தினகரனுடைய கட்சிக்கு குக்கர் சின்னத்தை ஒதுக்குகிறார்கள். ஆனால் 2க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் நிற்கின்ற விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு அதை கொடுக்க மறுக்கிறார்கள். நாங்கள் சென்ற ஆண்டு செப்டம்பர் மாதமே எங்களுக்கு உண்டான அவர்கள் சொல்கிறார்கள் ஆடிட்டர்ஸ் ரிப்போர்ட், புதிய நிர்வாகிகள் பட்டியலாம் சென்ற ஆண்டு செப்டம்பரிலேயே கொடுத்து விட்டோம். இந்த வருடம் 5/2/2024 என்று என்னுடைய தலைவர் டெல்லியிலே இருக்கின்ற எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவுடைய நேரடியாக சென்று அதனுடைய தாக்கீதுகளை ஆவணங்களை எல்லாம் கொடுத்து இங்கே இருக்கின்ற சிஓ இடத்திலையும் அதனுடைய தாக்கீதுகளை கொடுத்த பிறகு 7/3/2024 சென்னை உயர் நீதிமன்றம் இது ஏன் கன்சிடர் செய்யக்கூடாது, இது ஃப்ரீ அண்ட் ஃபேர் சிம்பிள் ஸ்ட்ரீம், இந்த பம்பரம் சின்னம் இல்லை, அதை போலவே யாரும் இதை கிளைம் செய்யவில்லை, அப்படி இருக்கும்போது நீ ஏன் கொடுக்க கூடாது, இதை கன்சிடர் செய்யுங்கள் என்று 2 வார காலம் அவகாசம் கொடுத்த பிறகும் இன்றைக்கு வேண்டும் என்று திட்டமிட்டு லெவல் பிளேயிங் ஏரியா என்டிஏயில் இருக்கின்ற கூட்டணிகளுக்கு ஒரு மாதிரியாகவும் இந்தியா கூட்டணியில் இருக்கின்ற கட்சிகளுக்கு ஒரு மாதிரியாகவும் இருக்கின்ற அந்த பார்வையை நிச்சயமாக நாங்கள் மறுமலர்ச்சி திமுகவின் சார்பில் கண்டிக்கிறோம். ஆனா உங்களுடைய கட்சியை பொறுத்தவரை அவங்க தேர்தல் ஆணையம் சொல்லக்கூடிய அந்த விதிகள் பொருந்தது தானே? 2 மக்களவை தொகுதிக்கு மேல போட்டிட்டாதான் அந்த சின்னம் கொடுக்க முடியும் அப்படிங்கிற விதி உங்களுக்கு பொருந்தது தானே? இல்ல, எங்கள் சின்னம் நிராகரித்திற்கு அந்த காரணங்களை சொல்லவில்லை. புதிய நிர்வாகிகள் பட்டியலை கொடுக்கவில்லை, ஆடிட்டர் ரிப்போர்ட் கொடுக்கவில்லை என்பதை தான் கொடுத்திருக்கிறார்கள். நாங்கள் 2ம் கொடுத்ததற்கு, அதுவும் சென்ற வருடமே செப்டம்பரிலே கொடுத்ததற்கு உண்டான அக்னாலேஜ்மெண்ட் எங்களிடத்தில் இருக்கிறது. அந்த காரணங்களுக்காகத்தான் அதை ஒதுக்கி வைத்திருக்கிறார்கள். இப்பொழுது சொல்கிறார்கள் அப்படின்னு சொன்னா ஏன் பிசிகே கொடுக்கல? அது ஒருதலை பட்சம் தானே. ஒரு கண்ணுல சுண்ணாம்பு ஒரு கண்ணுல வெண்ணெய் ஏன் வைக்கிறீங்க? அவங்க நன்றி சார், நன்றி.